ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. லைட்டாக பொன்னிறம் ஆன உடனே இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் நான் 20 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா பொருட்களை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் சாதத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை உதிரி உதிரியாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. சாதம் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், கிளறியாச்சு. சுவையான பூண்டு சாதம் தயாராகிருச்சு. இதை குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.